வார்த்தைக்கு வாடி அந்த ஒரு விஷயத்தை அதாவது கூத்தாடிங்கிற விஷயமா இருக்கட்டும். அவரே படம் நடிச்சிருக்காருல்ல, அந்த வீடியோலாம் தெரியல பார்த்தேன். எனக்கு சீரியஸா எனக்கு தெரியல. நான் அது வீடியோ இருக்குது, நான் வேணா நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அவர் படம் நடிச்சிருக்காரு. அது ஒரு இது இருக்கு, நான் காட்டுறேன். 3 படம் நடிச்சிருக்காராம். என்ன படம் அது? படம் பேர் ஏதோ 2-3 படம் இருக்குது. ஓகே. ஏன்னா இவரு வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, நடிகர்கள் பின்னாடி போறதுனால. திரௌபதின்னு ஏதோ படத்துல நடிச்சிருக்காரு போல, மாப்பிள்ளை சிங்கத்துல நடிச்சிருக்காராம், நானே வருவேன் ஏதோ நடிச்சிருக்காராம். ஓகே. ஆனா இதெல்லாம் கரெக்டா தெரியல நமக்கு. கூத்தாடின்றதுக்கு என்ன வந்து விளக்குன்றத மாநாட்டிலேயே விஜயனா தெளிவா சொல்லிட்டாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அவரு அதை பொருட்படுத்தல அந்த விஷயத்த வந்து அவர் ரொம்ப விஜயனா வந்து ஆக்சுவலா அதை பத்தி கவலையே படல. ஆமா. நமக்கு விஜயனா அவரை பத்தி பேசுனதுக்கு அவருக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா? ஏன் வந்து கட்சியில இருக்க எல்லாருமே இவ்வளவு கொந்தளிக்கிறோம் அப்படின்னா, விஜயனா சொல்லி ஃபாத்திமா அவங்க கொடுத்த நாள் கொடுத்த அறிக்கையா இருக்கட்டும், எல்லாமே இந்த விஷயம் வந்து அவர் அடிக்கணுன்றது நமக்கு ஒரு கொள்கை கிடையாது. ஓகேங்களா? அவரை விஜயனாவை பேச சொல்லுன்னா இந்த மாதிரி ஒரு தப்பா சொல்ல முடியாது. அவர் சொன்ன வார்த்தை ஈன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையை அவருக்கிட்டே தான் மென்ஷன் பண்ணணும். அவருக்கு கிட்ட வந்து இவர் போய் பேசணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. மன்னிப்பு கேட்க வேண்டியது அவர். ஓகேங்களா? அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்ல கேட்டுதான் சார் ஆகணும். எப்படிலாம் பேசிட்டு விளையாடுகிட்ட இன்னும் அடிமையெல்லாம் இல்லை. சுதந்திர காட்டுன்னு ஒன்று சுவாசம் தான் இருக்கிறோம். கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுதான்.